கிளினிக்கில் நான் சந்தித்த அம்மா ஒருவரிடம் நிகழ்ந்த உரையாடல். அவரது இரத்த சர்க்கரை அளவுகள் தரிகட்டு இருந்தமையால் அதை குறைக்கும் முனைப்பில் என்னை சந்திக்க வந்ததாக கூறினார். அவருக்கான உணவு பரிந்துரையை எழுதும்போது அவரை வாரம் ஒருமுறை அவருக்கு பிடித்தமான கால்நடை இறைச்சி சாப்பிடக் கூறினேன். வாரம் ஒருமுறை மீன், வாரம் ஓரிரு நாட்கள் கோழி, இவற்றை 100 கிராம் முதல் 200 கிராம் வரை உணவுடன் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக உட்கொள்ளப்படும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்களின் அளவை குறைத்து கொள்ளுங்கள் என்றேன். சார், எனக்கு சுகர் என்று தெரிந்ததும் மட்டன் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் சார் என்றார். ஏன்மா நிறுத்திட்டீங்க? டாக்டர் சொல்லித்தான் நிறுத்தினேன் சார். சில வருடங்கள் முன்பு வரைக்கும் கால்நடை மாமிசம் சாப்பிட்றதுனாலதான் இதயத்துல அடைப்பு வருதுன்னு மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருந்ததுமா. இப்போ கிடைத்திருக்கும் ஆய்வு முடிவுகள் படி வாரம் ஓரிரு முறை உட்கொள்ளப்படும் கால்நடை இறைச்சியால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், கூடவே அதன் மூலம் கிடைக்கும் புரதம், இரும்புச்சத்து, கால்சியம் போன்ற முக்கிய சத்துக்கள் இருக்கு, அதனால பயப்படாம சாப்பிடலாங்கிறது என் கருத்து. மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுமாமே சார். எனக்கு வேண்டாம் சார், பயமா இருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன். கொலஸ்ட்ராலை நமக்கு தீங்கு விளைவிக்கும் வில்லனாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா கொலஸ்ட்ரால் நமக்கு நண்பன்மா. நாம சாப்பிடும் அதிக மாவு சத்து உள்ள உணவு முறை, கூடவே உபயோகப்படுத்தும் ரீஃபைன்டு எண்ணெய் வகைகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இனிப்பு, சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள், உடல் உழைப்பற்ற வாழ்க்கை, அதீத மன அழுத்தம், உறக்கமின்மை, இந்த காரணங்களால தான் மாரடைப்பு ஏற்படுது. ஆனா பழிய தூக்கி மட்டன் மேலையும் கொலஸ்ட்ரால் மேலையும் போடுறோம். இன்னும் சொல்ல போனா வாரம் ஓரிரு நாள் சாப்பிடும் மட்டன், கோழி போன்றவற்றால் கொலஸ்ட்ரால் ஏறுவதில்லை. மாறாக தினமும் மாமிச உணவுகளை கடந்த பல வருடங்களாக உண்ணாத, பிறப்பிலேயே இருந்தே உண்ணாத சகோதர சகோதரிகளுக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே உண்ணும் உணவிற்கும் இரத்தத்தில் கொலஸ்ட்ராலுக்கும் ஓரளவுக்குத்தான் சம்பந்தம் உண்டு. நாம் உணவு மூலம் சாப்பிடாவிட்டாலும் நமக்கு தேவையான கொலஸ்ட்ராலை உடல் தானே சமைத்துக் கொள்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பொருளை உடல் ஏன் தயார் செய்கிறதுன்னு நாம சிந்திச்சா தெரியும். நீங்க நிறுத்த வேண்டியது இனிப்பு சுவை கொண்ட அனைத்தையும், ரீஃபைண்ட் எண்ணெய், ரீஃபைண்ட் தானியங்கள் ஆகியவற்றை தானே தவிர மட்டன் உள்ளிட்ட கால்நடை மாமிசத்தை நிறுத்துவதால் பலன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதன் மூலம் கிடைக்கும் புரதம், நல்ல கொழுப்பு, இரும்பு சத்து போன்றவற்றை இழக்கிறோம். நீங்க பயப்படாம வாரம் ஒரு முறையேனும் கால்நடை மாமிசம் சாப்பிடலாம் என்பது என் கருத்து என்று நான் கூற, இல்ல சார், நீங்க சொல்றது புரியுது, ஆனா கடந்த பல வருஷமா நான் அதை சாப்பிட்றது இல்லை, அதனால அது இல்லாம எனக்கு டயட் கொடுங்க. சரிங்கம்மா, நான் என்னால என்ற அறிவியல் ரீதியான விழிப்புணர்வை கொடுத்த திருப்தி எனக்கு போதும். உங்க உணவு சார்ந்த முடிவை நான் மதிக்கிறேன். அடுத்த முறை சந்திப்போம். இவர் கொண்டிருப்பது நங்கூர சார்பு நிலை. ஒருவருக்கு முதலில் வழங்கப்பட்ட ஊட்டப்பட்ட செய்திகளை, கருத்துக்களை வலுவாக நம்புவார். அது மெய்யோ பொய்யோ, ஆனால் நம்புவார். சில நாட்கள் கழித்து மெய்யான விஷயங்கள் கூறப்பட்டாலும் அதை நம்ப மறுப்பார். இதை பயன்படுத்தி வந்த கோட்பாடே கோயபல்ஸ் கோட்பாடாகும். நமது பணி அறிவியலை முயன்றளவு எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும். அதை செய்யும் திருப்தியில் எனது உரையாடல்களை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி.